ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஆண்கள் தான். உழைக்கும் வர்க்கத்திலையும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஆண்கள் தான். ஆனா என்னதான் இருந்தாலும் எல்லாத்தையும் கட்டி காப்பாத்தி ஒரு மிகப்பெரிய கோபுரத்துல உயரத்துல வைக்கிறது எப்பவுமே எங்க பெண்கள் மட்டும்தான். பெரிய சந்தோஷம் எப்பவுமே நமக்கு நம்ம கொடுத்துக்கணும். இருக்கிற இடம் இருக்குல்ல, இருப்பவர்கள் எப்பொழுதுமே அமைதியா இருப்பாங்க. பணம் அமைதியா தான் இருக்கும், வச்சிருக்கிறவன் தான் ஆடுவான். புத்தகம் அமைதியா இருக்கும், படிச்சவன் தான் ஆடுவான். மது அமைதியா இருக்கும், குடிச்சவன் தான் ஆடுவான். பணம் அமைதியா தான் இருக்கும், தூக்கிட்டு போறவன் தான் ஆடுவான். எப்பவுமே இருக்கிறவன் எப்பவுமே அமைதியா தாங்க இருப்பான். மனுஷங்களுக்கு யாரையாவது குறை சொல்ல, நான் நிறைய இடங்கள்ல சொல்லுவேன், யாரையுமே எப்பவுமே குறை சொல்லக்கூடாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நிறைய இடங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்துக்கோங்க. எனக்கு ஒரு பெரிய ஆசை தெரியுமா, மேக்கப்பே இல்லாம ஷோ பண்ணணும்டா, எனக்கு பிடிச்ச மாதிரி. ஆனா பாக்குறது ஓடுறீங்கல்ல, எப்பவுமே எல்லாரும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. எப்பவுமே அடுத்தவங்களுக்காக பொம்மையா வாழ்றாம நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை செம்மையா வாழ்றதுதான் வாழ்க்கை. எல்லாத்தையும் தாண்டி சுதந்திர தினம் கொண்டாட போறோம். நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு வர்றோம். ஒரே விஷயம், ஒரு முறை மகாத்மா காந்தி வெள்ளைக்காரன் வீட்டுக்கு போறாரு. மகாத்மா காந்தி வெள்ளைக்காரன் வீட்டுக்கு போன உடனே வெள்ளைக்காரன் மகாத்மாவை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக அவன் வீட்டுல வளர்க்கிற நாய்க்கு வந்தே மாதரம்னு பேர் வச்சான். மகாத்மா போய் உள்ள உட்கார்ந்துடைய அந்த வெள்ளைக்காரன் கூட்டானா, வந்தே மாதரம் கம், நாய் வந்திருக்கு. வந்தே மாதரம் கோ, நாய் போயிடுச்சு. மகாத்மா ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துருக்க. அந்த வெள்ளைக்காரன் கேட்டானா, என்ன மகாத்மா உங்களுக்கு கோபமே வரலையா? உங்கள் நாட்டினுடைய தாரக மந்திரம் வந்தே மாதரத்தை என் வீட்டு நாய்க்கு வச்சிருக்கேனே, உங்களுக்கு கோபமே வரலையான்னு கேட்டப்போ மகாத்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, வந்தே மாதரம்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்கடா. வந்தே மாதரம் என்றால் தாயை வணங்குகிறோம் என்ற அர்த்தம். இப்பதான்டா தெரிஞ்சிச்சு உன் தாய் ஒரு நாயின்னு. நாயட்டா அர்த்தம் பண்ணுவாங்க. நம் நாட்டினுடைய மொழிக்கு அடையாளம் இருக்குங்க. நம் நாட்டினுடைய மொழிக்கு உயிர் இருக்கிறது. எல்லா மொழியும் சிறந்த மொழிதான். எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் மொழி மீது பற்றுக் கொள்ளுங்கள். வாய்ப்பு இருந்தா தொடர்ந்து சந்திப்போம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு நூலுமாரில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம். சந்தோஷம் உண்மையிலே இந்த மனுஷன் தூங்கியெல்லாம் பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. அவ்வளோ ஒர்க்கு, அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இந்த நிகழ்ச்சிக்காக. ஒரு நிகழ்ச்சிங்கிறது ஏற்பாடு பண்றது அவ்வளவு சிரமம். டான்சஸ் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். தம்பியா எனக்கு கர்றா, நான் எவ்வளவு டீசெண்டா நன்றி சொல்றேன். ஸோ அவ்வளோ அழகா அண்ட் சந்தோஷ் சாரா இருக்கட்டும், அண்ட் டீம், ஹோல் டீம், நீங்க எல்லாருமே எங்க கூடவே இருந்தீங்க 2 நாளா. ரொம்ப சந்தோஷம். அண்ட் குறிப்பா சௌந்தர்யா அண்ட் ஃபரீனா அந்த ஹோஸ்ட் பண்ண சூப்பரா பண்ணிடுச்செல்லாம். சௌந்தர்யாக்கு அவ்வளோ ஃபேன்ஸ். வந்ததுலேருந்து சவுண்ட் எங்க சவுண்ட் எங்க சவுண்ட் எங்கன்னு எங்க காதெல்லாம் கிளியற அளவுக்கு கேட்டீங்க எல்லாரும். என்னை யாருமே கேட்கவே இல்லை. துடைக்க கூட முடியலையே. ஒரு பக்கமா ஆரஞ்சு கலர்ல வேற வருது. நான் என்ன சொல்லுவேன், எங்க அம்மாட்ட அப்பவே சொல்லி தொலைச்சேன், சிகப்பு கலர் புடவை எடுக்கிறேன்னு. வெள்ளை கலர்ல போ, ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. நான் மூச்சில் மாதிரி வந்து கட்டி கிடக்குறேன். ஐயோ, அதனால கேமரா டீம் எல்லாமே சவுதி மச்சான் நேற்று வந்து வீடியோ எட் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. நிறைய சம்பாதிங்க, நிறைய சம்பாதிங்க. இந்த உலகத்துல பணம் மட்டும்தான் சார் வாழ்க்கை. நான் உண்மையிலே நான் நினைச்ச நிஜமா இந்த சென்னையில வெள்ளம் வந்துச்சு சார். அப்ப நான் ஒரு இடத்துல நீந்தி போயிட்டு இருந்தேன். பக்கத்துல ஒருத்தன் என்னை பார்த்தான். கேட்கிற இடமாடா அது. அத கூட மன்னிச்சுட்டேன். அடுத்த வார்த்தை கேட்டான், அடுத்த வாரம் டிவியில வருவீங்களான்னா. நான் சொன்னேன், நீந்தி போனா வருவேன், நீந்தோனா இன்னைக்கு எல்லா டிவிலையும் வருவேன் பாத்துக்கிறான்னு. நான் அதெல்லாம் முடிச்சு ஒரு பழக்கடையில இருந்து பழம் வாங்கிட்டு இருந்தேன் சார். பழம் வாங்கும்போது பக்கத்துல ஒரு பிச்சைக்காரர் வந்து அம்மான்னார். மனசு கேட்கல, 50 ரூபா கொடுத்தேன். அழகா இருக்கீங்களே அம்மான்னார். கூடுதல் 50 ரூபா கொடுத்தேன். நயன்தாரா மாதிரி இருக்கீங்கன்னார். 200 ரூபா கொடுத்தேன். அந்த பழக்கடைக்காரர் என்னை பார்த்து சிரிச்சார். ஏன்னே சிரிக்கிறீங்க அண்ணன், ஏன் மேடம் 200 ரூபா கொடுத்தீங்க? வாழ்த்துட்டு போட்டும் சார், ஒரு நாள் சார், வெள்ளாத்துட்டு போட்டும் சார். அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் நானே பழக்கடை வச்சிருக்கேன். அவனுக்கு தெரியாம காசு கொடுக்குறீங்களேன்னு. இன்னைக்கு வாழ்க்கையில பணம் மட்டும்தான் உலகம்னு நிறைய இருக்கு. நீங்க நிறைய சம்பாதிங்க, ஆனா எவ்வளவு போதும் நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் ஊர்ல வந்து தயவு செஞ்சு செட்டில் ஆயிடும் ப்ளீஸ். ஏன்னா உங்களுடைய இளமையும் இங்க எனக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுடைய இளமையும் இங்கே கரைஞ்சிரும். உங்களுடைய எல்லா கனவும் இங்கே கரைஞ்சிரும். தயவு செய்து உங்களுடைய ஆசை மட்டும் உங்கள் பகுதியில உலாவட்டும். முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சுட்டு போதும்னு நினைக்கிற மனசோட
அப்படியே நாங்க 3 பேரும் வந்து நின்று ஒரு செல்ஃபி வீடியோ மட்டும் நாங்க எடுத்துட்டு உங்க எல்லாரும் எல்லா ஞாபகமா நாங்க எடுத்துக்கிறோம் ப்ளீஸ். Thank you நிஷா அக்காக்காக ஒரு பெரிய கைதட்டல். அதாவது நிஷா நீங்க நிறைய பேசுனீங்க, சூப்பரா பேசுனீங்க. உங்களுடைய நிறத்தை வந்து நீங்களே வந்து தாழ்த்தி எங்களாலே சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணீங்க. ஒரு நாளாவது எனக்கு மேக்கப் போடாம வந்து எனக்கு வந்து பண்ணணும்னு என்னோட ஆசை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நிஷாக்கா மேக்கப் போடாம இருந்தா எவ்வளவு லட்சணமான எவ்வளவு ஒரு அழகான ஒரு பெண் அப்படின்னு நாங்க எல்லாருமே பார்த்துருக்கோம். நிஷாக்கா டெஃபினட்டா ஒரு நாள் மேக்கப் இல்லாம வந்து எதுக்கு அவ்வளவு நேரம் ரிசீவ் பேப்பரை குடுறா தம்பி. நான் ஒரு குழந்தைய தூக்குனேன், அந்த குழந்தை மச்சான் நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. உள்ளேயும் சரி வெளியேயும் சரி ரொம்ப சூப்பரா எங்க எல்லாரையும் வந்து இவ்வளவு நேரம் என்டர்டெயின் பண்ணீங்க. தேங்க் யூ சோ மச். ஒரு தடவை பெரிய கைதட்டல் கேட்கலாம் நம்ம நிஷாக்காக. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துடலாமா? நீதாண்டி எடுக்கிறேன்டா. சவுண்ட் ஓகே. எப்படி எடுக்கலாம் இல்லடி லெட் ஓகேவா? நானா தெரியலக்கா. ஓகே ரியாத் மக்களே 3 2 1 here we go. தெரிய மாட்டே உட்காரு. முன்னாடி தான் 4 பேர் நிக்கிறாங்க பிரதா உட்காரு. பாலே கட்டி. அப்படியே ஒரு ஹாய். ஓகே பாய். Thank you so much. Thank you. நிஷாக்கு வந்து 11 மணி ஃப்ளைட், 9 மணிக்கு அவங்க கிளம்பணும். கிட்டத்தட்ட 8:45 வரைக்கும் இங்கே நம்ம கூடவே இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிஷா ஒன்ஸ் அகேன் எங்களுக்காக. தேங்க்யூ. ஓகே, அவங்களுக்கு ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் 12:30க்கு அவங்க வந்து ஃப்ளைட் எடுக்கணும். 10 o'clock அவங்க ஏர்போர்ட் போனால் தான் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து போகிறதுக்கான ஒரு வழி பண்ணி தரணும். ஓகே, எல்லாரும் ஒரு கைத்தள்ளி கொடுத்துலாமா? மறந்தாங்க நிஷா அவர்களுக்கு. அன்னை வருத்தியும் தேங்க்யூ நிஷா, தேங்க்யூ.